ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதுதான் உறுதியானது, அவசியமானது, தேவையானது, மேலானது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற்றுக்கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை பாருங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆவியானவரால் நிரம்பிய பேதுரு திரளாய் கூடியிருந்த மக்கள் கூட்டத்தில் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அவர் போதித்த போது ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்ட மக்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டு பாவ அக்கிரமங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஒரே நாளிலே 3000 பேர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த சபையின் அங்கத்தினர்களாக மாறிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 50 நாட்களுக்கு முன்பு ஆண்டவர் இயேசுவை கைது செய்து அந்த மதவாதிகளின் அரண்மனையில் வைத்து விசாரித்து கொண்டிருக்கும் போது ஒரு வேலைக்காரி பேதுருவை பார்த்து, நீயும் அவனோடு இருந்தவன் என்று சொன்னபோது அவளுடைய வார்த்தை கேட்டு கலங்கி பயந்து போன உயிருக்கு பயந்த பேதுரு அவர் மறுதலித்தார். ஆண்டவர் இயேசுவை மறுதலித்தார். அவர் தெரியாது என்று சொன்னார். இன்னொரு முறை அவள் வந்து சொன்னபோது அவள் மனைவி பிள்ளைகள் மேல் சத்தியம் செய்தார். தெரியவே தெரியாது என்றார். இன்னொருவன் வந்து பேதுருவிடத்தில் இதே வார்த்தை சொன்னபோது ஆண்டவர் இயேசுவை சபித்தாராம். ஆண்டவர் இயேசுவின் பக்கத்திலே தான் இதெல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய போது அதே உயிருக்கு பயந்து கலங்கி போய் நடுங்கி போயிருந்த பேதுரு வல்லமையால் நிரப்பப்பட்டு, ஞானத்தால் நிரப்பப்பட்டு, அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ஆயிரமான மக்கள் கூட்டத்தில் நெஞ்சை நிமிர்த்தி உரத்த சத்தத்தோடு கூட ஆவியானுடைய வாயாய் பேதுரு செயல்பட்டு மாறுபாடான சந்ததி விட்டு வாவிலில என்று இயேசுவின் நாமத்தில் பிரசங்கித்த போது 3000 பேர் உள்ளம் குத்தப்பட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். இந்த வித்தியாசத்தை கவனித்தீர்களா? இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், அபிஷேகம், பலன், வல்லமை என்பது. என் அன்பானவர்களே, இன்றைக்கு 100கணக்கான பேர் பிரசங்கிக்கு வந்திருக்கிறார்கள். ரொம்ப நல்லதுதான். ஆனால் மனம் திரும்புதல் எங்கே? ஆத்ம ரட்சிப்பு எங்கே? வேண்டுமானால் அந்த சபையிலிருந்து 20 பேர் இழுத்துக்கொள்வது, இந்த சபையிலிருந்து 10 பேர் இழுத்துக்கொள்வது, தெரிந்த நண்பர்களுக்கு ஃபோன் எடுத்து அவங்களெல்லாம் தங்களுடைய ஆராதனைக்கு இழுத்துக்கொள்வது, இப்படிப்பட்ட நாடகத்தை தான் இன்றைக்கு எல்லோரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே வல்லமை? எங்கே அந்த அபிஷேகம்? 1000 முறை வல்லமை, அபிஷேகம் என்று பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் எங்கே வல்லமை, எங்கே அபிஷேகம்? உணர்ந்து பாருங்க. ஆகவே இந்த பித்தலாட்டமான மாய்மாலமான வழிகளில் நடந்து ஆவியானவருடைய துணை இல்லாமல், பலம் இல்லாமல் செய்த பிரசங்கம் எல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. 100கணக்கான பிரசங்கத்தை தவிர ஒரே ஒரு செய்தி, தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து அக்கிரமங்களை சாகடித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு சொல்லக்கூடிய செய்தி ஆயிரக்கணக்கான மக்களை மனம் திருப்பும். இப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் இந்திய சபைகள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது. ஆகவே இந்த செய்தி கேட்கிற நீங்களும் கூட துணிகரமாக இயேசுவை பற்றி பிறரிடத்தில் பேச முயற்சிக்க வேண்டாம். மாறாக பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்போம், என்னை பலப்படுத்தும், இயேசுவின் ஆவியை உள் இறங்கி வாரும் என்று ஆவியானவரால் நீங்கள் பலன் அடைந்து பிறகு ஆண்டவர் இயேசுவை பற்றி பிறரிடத்தில் பேசுங்கள். அது ஜீவனுள்ள வகைகளாக அது மாறிப்போகும். ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்னீர்.
ஆண்டவரே, எந்த பட்டணத்தில் பேதுரு இயேசுவை மறுதலித்தாரோ அதே பேதுருவை ஆவியானவர் நிரப்பிய போது அதே பேதுரு 3000 பேர் மனம் திருப்பும் ஒரு பிரசங்கத்தை செய்தாரே, அப்படியாக எங்களெல்லாம் தேவன் நிரப்புவீராக. எங்கள் சுயம் சாகட்டும், உலக பெருமை சாகட்டும், மாம்ச பெருமை சாகட்டும், உலக புகழ் சாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும். உமது நாமம் இந்தியாவெங்க உயரட்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.